ஸோ வெல்கம் டு உருட்டு விலாக்ஸ். இன்றைக்கான வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவர் சிக்கன் வந்து போன வீடியோவில் செஞ்சுருப்போம். அது வந்து மொட்டை மாடில் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோவும் அதே மாதிரி நாங்களாக ஒரு குக்கிங் பண்ண போகிறோம். 3 பேர் சேர்ந்து. அதில் வந்து ஒருத்தர் கேமராமேன், அவர் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவார். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம சேனலுடைய சின்ன தளபதி வீட்டுக்கு இளைய தளபதி வந்திருக்கோம். எதுக்கு அவன் வீடு வந்து அந்த சந்தில் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடியே வந்து நிற்கிறோம். ஏன்னா வீட்டுக்கிட்ட போனாலே அவன் நாய் குலைச்சி நம்மளை காட்டி கொடுத்துரும். இப்போயே காட்டி தான் கொடுக்கும், அப்புறம் வீடியோ இருக்கிறது தெரிஞ்சிடும். இப்போ அவரையும் அவர் தம்பியும் சர்ப்ரைஸாக கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு போய் நம்ம வந்து நல்ல ஒரு ஏதாவது ஒரு டிஷ்ஷு செம்மையாக பண்ணுறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வெல்கம் டு உருட்டு விலாக்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்துருப்போம் தரணி சிட்டிக்கு வரோன்னு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கைஸ் வந்து இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு தான் போகிறோம். குக்கிங் பண்ணலான்னு இருக்கோம். அந்த கான்செப்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு எல்லா தேவையான பொருளுமே நம்ம பையில வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே இவர் கறி வந்து கழுவிக்கிருக்காரு. அங்கே வந்து வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலேருந்து தேவையான எக்யூப்மெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து உட்காந்துச்சு. என்ன பண்ண போகிறோம்னா, இவர் வந்து கறி கழுவிக்கிருக்காரு. இவர் வந்து பார்பிக்யூ செய்கிற மாதிரி எல்லா செட்டப்புமே பண்ணியிருக்காரு. நம்ம வந்து அதான் சொல்றேன். உப்பே போடல. எப்படி இருக்கு? உப்பே இல்லை. அதான் சொன்னேன், உப்பு எடுத்துட்டு வாடான்னு. ஏன்டா எப்படா சொன்ன? அவனுக்கு தெரியாதா உப்பு கொண்டு வரணும்? நீ சொன்னா அது நீ அம்மா தின்ன பண்ண சித்திரத்து போயிடும். சாக மாட்டோம்டா. அப்படியே கொட்டிடா சிக்கன் பொடி எடுத்தாட்டு ஃபுல்லாக கொட்டுறா. சிக்கன் பொடி உப்பு இருந்தா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். நீ ஊற்றாது, வெள்ளைக்கரு மட்டும். வெள்ளைக்கரு மட்டும் தானே, அது அம்புட்டி ஓட விட்டுருவான். நீ போந்தா டே முட்டை வெள்ளைக்கரு குடிக்க போறியா? வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அப்பே கிழிச்சிருந்தேன். என்ன லைட்டா ஊற்றி நல்லாண்டா இருக்கு. இப்போ கூட உப்பு நல்லா உப்பு அடே எண்ணெய் ஊற்றுற அப்பானா நல்லா இருக்கும். ஏன்டா நீ ஏன்டா பயப்படுற? அவன் கல்யாணம் இறக்கி ஊத்துறா என்னடா? டேய் இங்கே கொஞ்சம் ஊற்றுங்கடா. அவ்வளோதான் போது. எண்ணெய் எடுத்துட்டு போய் எப்படி பற்றி கொஞ்சம் ஊற்றுறா. பெட்ரோலை பிடிக்க முடியாதா? ஏ அப்படியே கடிச்சுங்களா அந்த மாதிரி பெட்ரோலை பிடிக்க போறீங்க. போடாம தான் கிட்டு டேய் எண்ணெய் எடுத்து ஊத்துங்கடா. அந்த எண்ணெய் பிடிக்காதடா. அந்தால எண்ணெய் ஊற்றி எரிச்சாருன்னு சொல்லி அது பாருங்க. சாப்பிட்றன்னு சீக்கிரம் ஹார்ட் அட்டாக். டேய் யார் அவன் சாப்பிடும்போது அபசகுணமாக பேசிக்கிட்டேன். அந்த பேப்பரா? நீ பேப்பர் கார் துணி இல்லையாடா? அவுறான் கையில இருந்து. அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், எங்கள் வீட்டில் பழைய துணி இருக்குடான்னு. இந்த அதெல்லாம் இல்லை, அங்கே இருக்கு. கங்கு பிடிக்காத நீ இதை பிடிச்சிருச்சு வர்றான். வீட்டில் இது இருக்காடா? வீட்டில் இது இல்லை. வீட்டில் இது இல்லை. ஒரு பழைய நோட்டா போய் கேட்ச கொண்டு வருவா. போடாமல் தான் அங்கிட்ட எல்லாத்தையும் முதல்ல சொல்லாமல். இப்போ என்ன எடுத்து வந்தால் பெட்ரோல் வச்சு எரிய வைக்கலாம், மற்றவும் முடியல. என்ன இப்போ எடுத்து தரணும், இல்லை சமைக்காம கிளம்ப மாதிரி போய் எரியும். உன்னை நம்பி கலக்க கொடுத்தோம்டா. மோன் தப்புடா. உப்பு கொண்டாம கட்டு சந்தோஷ் கட்டு மட்டும் சொல்லு. உனக்கு ஃப்ளாக் இல்லடா, ஃப்ளாக்டா. மூதேவி டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. அந்த இதை எடுத்துருவாவே. இவர் பண்ணி வச்ச ஒரு பார்பிக்யூ சிக்கன் செய்யலான்னு வந்தோம். செஞ்சது வேற. 65 செய்யறதுக்கு கலந்து வச்சிருக்கேன்.
எப்புரா இவரை நம்பி கொடுத்தது எங்க தப்பா போச்சு. நம்பி ஆரம்பிச்ச யூடியூப் அவன் தப்பு ஆரம்பிச்சாங்க கூட சேர்ந்து ஸ்டார்டர் அடிக்க மச்சா ஏன் தப்பு கைஸ் கொடுமை மேலே கொடுமை கையில் ஒரு கட்டு பொய்யி சும்மா போட்டிருக்கேன். உண்மையிலே கைஸ் உங்களுக்கே தெரியும் ரத்தம் அடிச்சிருக்கு. அதான் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து உனக்கு எதாவது ஆகும் கைஸ். யார் அபசோகணமா சாப்பிட்டதுக்கப்புறம் எதாவது ஆகும். சாப்பிட்டதுக்கப்புறம் நீ கக்கூஸ் விளாண்ட உட்காந்துருப்ப பிடிக்கிட்டு போண்டா உனக்கு. இன்னது என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. நானும் வந்தேன் நீ தான் என்ன பண்ணீங்க? ஓ அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். மணி ஆயிடுச்சு இது இறக்கி விட்டது. அதெல்லாம் முடியாது, பார்த்து நடந்து போயிட்டு வா. இப்போ போக மாட்டியே. போக மாட்டியே. இங்க இருந்து அங்க போய் அங்க இருந்து அங்க போகணும். தைரியமாக அப்படி நீ சாப்பிட்டாது போயிடலாம். அதானே நினைச்சு அங்கிட்டு தள்ளி போயிடாது. ஏன்டா நீ போடா அதை எடுத்து போயிடா. செத்து பொழச்சேன். போடே நாய் இருக்குடா. நாய் பாட்டு கறியை தின்ட்டு போயிடான். ஓடி வந்து சை சாப்பிட கறி எடுத்து வீட்டு ஓடி தரணி விழுதுடா. தரணி விழுதுறான். எங்க ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அங்க விழுகல இங்க கங்கு விழுகுதுன்னு. செஞ்சுட்டு எங்க வீட்டுக்கு வேற சாம்பிள் தரணும். இவனை போது அங்கே தூக்கிட்டு போங்கடா. யாரா இது அபசகுணமா ஆரம்பத்துல இருந்து பேசிக்கிறீங்க? பேப்பர் கொண்டு வந்துக்கலாமா? புக்கு கூட 11th கொண்டு வந்துருக்கலாமா? 12th கொண்டு வந்து ஒருத்தன் நாயை கொண்டு போயிட்டேன். அந்த வாழை இது எடுத்து அது பாரு கறியில கண்ணு வந்துருச்சு. ஏன்டா அங்கிட்டு வர மாட்டேது, இங்கிட்டு கூட்டு போறியாடா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிறுவர் சிக்கன் ஒன்று செஞ்சிருக்கோம். பேச விடுறீங்களாடா? பழைய துணி ஏதாவது இருக்கிறா? அதான் நான் அப்பையில இருந்துடி ஃபோன் கேமரா அடிக்கிறீங்களா? அடிச்சாங்க எதுக்கு சொல்லு. தெரியல. நீ தான் தெரியும். தெரியும் இல்லடா சத்தியமா. அடிக்காதடா பாரு. டேய் இல்லடா எரியும்டா. என்னடா வண்டியை கொடுத்து போறியா? டேய் இவனுமே கூட்டு போங்க. எத்தனை அபச குணமா பேசிக்கிருக்கு. சரியில்லை நீ அமைதியா சொல்லிட்டீங்களா? எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர். புகை மணி மழை பெஞ்சா டேய் இவ யாரா வந்தாலும் எத்தனை அபச குணமா It's the rise of the dragon. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கிளிக்லேயே சொல்லியிருந்தோம் வாங்க சமைக்க போகலான்னு. அந்த கான்செப்ட் நல்லா இருக்கணும். ஒரு வழியாக சிக்கன் வாங்கி இடத்த கண்டுபிடிச்சி இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு அப்பப்போ ரொம்ப டயர்டாகிட்டோம். ஒரு வழியாக கங்கு பிடிச்சிருக்கு. பார்ப்போம் சமைக்க முடியுதான்னு. சமைச்சு சாப்பிட்றோம். ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சமைக்க முடியுது, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் நல்லா சமைக்கிறோம். சமைக்கவே விட மாட்டேன். ஆரம்பத்துல இருந்து பேசுகிறவங்க ஃபுல்லாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திருப்பி விடுங்களா? பிடிக்கவே இல்லைடா. முதல் நடுவில் என்ன எங்களுக்கு கொஞ்சம் ஊற்றி விட்டு எப்படி அவன் எப்படி திருப்புவா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கையால் திருப்பணி இந்த பக்கம் தரணும். இதான் கறி திரி போற திரி என்ன இப்போ நான் ஊற்றி நல்லா கொழுந்து தெரியுது. எங்கிட்ட கறி நல்லா பிடிக்குது. வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பண்ணலாம். சரி கங்கு வச்சு பண்ணலாம் தான் நினச்சோம். ஏன் பார்த்தா பார்பிக்யூ கங்கு பிடிக்க மாட்டேங்குது, ஒன்றும் பிடிக்க முடியாது. என்ன போதும் அதனால என்ன பண்ணுறது தெரியாமல் தீய கொலைச்சி விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழியாக எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இல்லை அது இவே பண்ணல கைஸ், ஓப்பனாக சொன்னேன் எதுவுமே பண்ணல. யாருமே எதுவுமே பண்ணல, எல்லாம் சமமாக தான் வேலை பார்த்தோம். சாக்லேட் எடு, இந்த வெயிட் தான் கைஸ் எடு. சாக்லேட் எடுமா. ஓகே அவ்வளோ அனைவரும் அவ்வளோ வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலேருந்து. நல்லாவே குக் ஆகிருக்கு. டேஸ்ட் பார்ப்போம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு. எப்படி இருக்குன்னா கிரில்லில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்படியே கிரில்லு தான், கடையில் கொஞ்சம் மசாலா இருக்குது. உண்மையிலே ஆனால் சூப்பராக இருக்குது. கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. 230 ஒரு எங்களுக்கு மொத்த செலவே ஒரு 300 தான் இருந்துச்சு. இல்லை அது கூட இல்லை, 270 என்னமோ. இதே கடையில் ஃபுல் கிரில் வாங்கினா எவ்வளோடா 400 ரூபா. இந்த தடவை ரொம்ப எஃபர்ட் போட்டது. போன தடவை எஃபர்ட் போட்டோம் நாங்கள் 2 பேரும் சிறுவர் சிக்கனில். இந்த தடவை எஃபர்ட் போட்டது கணேஷும் வரும். அவர் வந்து சும்மா சிறுவர் சிக்கனை செஞ்சுட்டு அது பண்ணு இது பண்ணு என்ன பண்ணேனோ இல்லை, ஆனால் அபசகுணமாக பேசுகிற மட்டும் முதல்ல வாயிலேருந்து வருது. சந்தோஷம் சாப்பிட்டு இருக்கோம்ல, நான் வந்து சாப்பிடுவேன். நீ நான் கூட சேர்ந்து அபசகுணமாக மாறிட்டியாடா. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற